ஃப்ரெண்ட்ஸ், அசால்ட்டாக 50 பவுன் தங்கம் சேமிக்கணுமா? அப்போ இதை செய்யுங்க, கண்டிப்பாக சேர்க்க முடியும். எந்த தினசரி பழக்கம் தங்கம் சேர்க்க வேகமாக்குது? இது பாதுகாப்பானதா இல்லை மறைமுக ஆபத்து உள்ளதா? இதில் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 70% அதிகமானவங்க தங்கம் வாங்குவதில் தோல்வி அடைகிறாங்க. பணம் இல்லாததுனால மட்டும் இல்லைங்க, தவறான திட்டமிடுதல். 100 நாட்கள் மைண்ட் செட் வச்சு நான் எப்படி தங்க சேவிங்ஸ் பண்ணேன்னு என்னோட சீக்ரெட்டை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் மணி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும், தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்ல போகிற கோல்டு சேவிங்ஸ் 100 நாள் சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியா? ரெடினா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தங்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, நம்மளோட பாரம்பரியத்தோட அது கலந்துருச்சு. அதாவது ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, காது குத்து வீடாக இருந்தாலும் சரி, தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் கூடிட்டே இருந்தாலும் தங்கத்தின் தேவைகள் கூடுதலாக தாங்க இருக்குது. தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகிறதுனால இப்போ 1 பவுன் தங்கம் வாங்கணுன்னாலும் 1 லட்சம் மேலே போயிடுச்சுங்க. ஸோ அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் தங்கம் சேமிக்க முடியுமா? ஏதாவது ஒரு வகையில் தங்கம் சேமிச்சு தாங்க ஆகணும். தங்கம் நம்ம எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு அவசர தேவைகள் வந்துச்சு அப்படின்னா தங்கம் அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குதுங்க. இப்போ ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு மொத்த அமௌண்ட்டும் நம்ம கையில் இருக்காதுங்க, லட்சங்கள் ஆகும். அப்படிங்கும்போது தங்கம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 5 வருஷம் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தங்கத்தை கொடுத்துட்டு ஒரு லேண்டோ இல்லை ஒரு வீடோ நம்மளால் வாங்க முடியும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம கையில் நகைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய முதலீடாக இருக்குங்க. வேர்ல்டில் கோல்டு கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா 5% தங்க விலை உயரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2026 5% to 20% வரை ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கம்மி சம்பளம் தான் வாங்குறேன், இதில் எப்படி தங்க சேமிக்க முடியும்னு கேட்பாங்க. சாதாரண சம்பளமாக இருந்தாலும் சரி, இல்லை கூலி வேலை பார்த்தாலும் சரி, சொல்ல போகிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தங்கத்தை சேமிக்க முடியுங்க. தங்கத்தை சேர்க்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணணுங்க. அதாவது நான் இத்தனை நாளைக்குள்ளே தங்கம் சேர்க்கணும், இத்தனை மாதத்துக்குள்ளே தங்கம் சேர்க்கணும்னு கோல் செட் பண்ணிக்கணும். கோல் இல்லைன்னா நம்ம தங்கம் சேர்க்குற ஆர்வம் குறைஞ்சிடுங்க. நான் சொல்ல போகிற இந்த 100 நாளுக்குள்ளே தங்கம் சேர்க்குற சேலஞ்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே உங்களால் கூடுதல் தங்கத்தையே சேர்க்க முடியுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுக்காக தங்கம் சேமிக்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு தங்கம் சேமிக்க நினைக்கிறவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குங்க. ஒரு நாளைக்கு கிடைக்கிற 100 ரூபாயிலையும் 50 ரூபாயிலையும் தங்கம் சேமிக்க முடியுங்க. இந்த மாதிரி ஒரு உண்டியல் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் கோல்டு காயின் எடுக்கிறதுக்காக மட்டும் சேவ் பண்ணணும்னு யோசிச்சு கோல் செட் பண்ணி இந்த பாக்ஸ் எடுத்திருக்கீங்க. 2026 மேக்சிமம் இப்போ 1 கிராம் தங்க ரேட் 14,000க்கு வந்துருச்சு, அப்படி தானே? ஸோ நான் கோல்டு காயின் வாங்கணும்னா 3% மட்டும்தான் ஜிஎஸ்டி பே பண்ண போகிறேன். நான் ஜுவல்லாக எடுத்தால் தான் வேஸ்டேஜ் இதெல்லாம் வரும். இப்போ நான் 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ண போகிறேன். ஸோ நான் 1 கிராம் தங்க காயின் வாங்கணும்னா 15,000 ஆகிடும். ஜிஎஸ்டி ப்ளஸ் ரேட்டோடு சேர்த்து 15,000 ஆயிரும். ஸோ நான் 15,000 கால்குலேஷன் பண்ணியிருக்கேங்க. அதாவது 50 ரூபா ஒரு 15 நாளைக்கு, 100 ரூபா ஒரு 15 நாளைக்கு, 150 ரூபா அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே அமௌண்ட் 100 days சேவ் பண்ணேன்னா ஒரு 15,000 நான் சேவ் பண்ணிடுவேங்க. சேவ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ அமௌண்ட் உண்டியல் பாக்ஸில் போட்டிருக்கோமோ அதை அப்படியே பாக்ஸ்லேயே நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. நான் இந்த உண்டியலில் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ஒயிட் கலர் ஷீட் ஒட்டியிருந்தேன். அதில் கோல்டு காயின் வாங்கணுங்கிறது கோல் நான் எழுதி வச்சுருந்தேன். இத்தனை நாளைக்குள்ளே நம்ம கோல்டு காயின் வாங்குறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் சேர்க்கணுன்ட்டு. அது அமௌண்ட் இங்கே 50, 100, 150, நான் எவ்வளோ அமௌண்ட் இத்தனை நாள் ஒரு 15 days 50, 15 days 100 அந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை என் பசங்க எடுத்துட்டாங்க, அதனால தான் இப்போ இல்லை. அந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சு நான் டெய்லியுமே அமௌண்ட் போட்டேங்க. இப்போ உங்களால் டெய்லியும் அமௌண்ட் போட முடியல, உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 days ஒன்ஸ் தான் போட முடியும்னா உங்களால் எப்போ போட முடியுமோ அப்போ கால்குலேட் பண்ணி அந்த வீக்குக்கான பணத்தை கால்குலேட் பண்ணி அந்த உண்டியல் பாக்ஸில் போடுங்க. ஆனால் 100 நாளையில் 15,000 சேர்க்கணும்னு டார்கெட் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா நம்மளால் சேர்க்க முடியாதுங்க. ஒரு கோல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இப்படி சேவ் பண்ணணும்னா ஒவ்வொரு 100 நாள் ஒன்ஸும் நம்மளால் 1 கிராம் கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் சாதாரண சம்பளம் வாங்குறவங்களும் கூலி வேலை செய்கிறவங்களும் கூட கோல்டு சேர்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தங்கம் சேர்க்கறதுக்கு. இப்படி சேவ் பண்ணனா கண்டிப்பாக வருஷத்தில் 4 கோல்டு காயின் வந்து வாங்க முடியுங்க. அதாவது 3.5 கிராம் கோல்டு வந்து சேர்க்கலாம் 100 டேஸுங்கும் போது. 365 டேஸுங்களா, 300 டேஸ்க்கு ஒரு 3 கிராமும் 65 டேஸுக்கு ஒரு 500 மில்லிகிராம் அந்த மாதிரி சேர்த்தனா நம்ம 3.5 கிராம் தங்கத்தை வந்து சேவ் பண்ண முடியுது. இப்படியே நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் கொஞ்சம் வருஷத்துலேயே நமக்கு தேவையான தங்கத்தை சேமிச்சிடலாங்க. சில சமயம் வருமானம் அதிகம் வந்துச்சுன்னா சேமிப்பையும் அதிகப்படுத்திடுங்க. இன்னும் கொஞ்சம் தங்கத்தை சேர்த்து சேமிக்கலாம். இந்த மெத்தடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளால் வருஷத்துக்கு 1 பவுன் அதாவது 8 கிராம் கோல்டு வந்து சேர்த்துடலாங்க. இப்போ வந்து நான் 3.5 கிராம் சேர்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து போட்டு ஒரு 4 கிராம் சேர்ப்பேன். என் ஹஸ்பண்ட் ஒரு 4 கிராம். இப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அன்றாட வாழ்க்கை வந்து பாதிக்காதுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். நம்ம டெய்லியும் செலவு பண்ணுறதுலேருந்து 50-100 எடுத்தால் போதுங்க. அது வந்து நம்ம தினசரி செலவு வந்து பாதிக்காது, அன்றாட வாழ்க்கையை பாதிக்காது. அதே சமயம் நம்மளால் கோல்டும் சேமிக்க முடியுங்க. இந்த மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் சேவ் பண்ணி தான் இந்த 1 பவுன் இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து காட்டிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 1 பவுன் செயினை வந்து நாங்கள் எடுத்தோம். இந்த மாதிரி 2 உண்டியல் பாக்ஸ் இருக்குங்க. நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட் நூலையில் வந்து 2 பேர் 15,000 சேர்க்கணும்னு சொல்லிட்டு 1 இயர் சேர்த்தோம். நான் ஒரு 4 கிராம் சேர்த்தேன், அவர் ஒரு 4 கிராம் சேர்த்தார். இப்போ தான் 14,000. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து ஆளுக்கு 4 கிராம் சேர்த்து 8 கிராம் சேர்த்து இந்த ஒரு செயின் எடுத்தோங்க. இது வந்து 8 கிராம் 1 பவுன். இது வந்து நாங்கள் ஒரு வருஷத்தில் எடுத்தோம். இந்த வளையலும் நாங்கள் சேவ் பண்ணி எடுத்தது தான். இது எப்போ எடுத்தோம் எப்படி எடுத்தோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக இதுவரை நீங்கள் தங்கம் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்த பிறகாது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் தங்கம் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லா நாளையுமே தங்கம் சேமிக்க முடியுங்க. நம்ம லோயர் கிளாஸு மிடில் கிளாஸு நம்ம எப்படி தங்கம் சேர்க்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் லைஃப் ஃபுல்லாக யோசிச்சுட்டே மட்டும்தாங்க இருக்க முடியும். அதுக்கான ஸ்டெப் ஏதாவது நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளாலையும் தங்கம் சேமிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.